இன்னைக்கு நம்ம 10th ஜியாமெட்ரியில் ஒரு ப்ராப்ளத்தை பார்ப்போம். ப்ராப்ளம் இதுதான். இந்த பிக்சரை பாருங்கள். இந்த ட்ரியாங்கிள் ஏபிசின்ற ட்ரியாங்கிள், அதில் வந்து ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏடின்றது வந்து இந்த ஏன்ற ஆங்கிளை ரெண்டாக பிரிக்குது. பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. மீட்டிங் சைட் பிசி அட் டி. பிசின்ற சைடில் டியில் வந்து அது மீட் பண்ணுது. Okay, if AB is equal to 10 centimeter, AC is equal to 14 centimeter, and BC is equal to 6 centimeter, find the value of BD and DC. இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஓகே, அதாவது ட்ரியாங்கிளுக்கு வந்து ஏபிசின்னு பேர் கொடுக்குறோம். இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோடு, அது வந்து இந்த பிசியில் வந்து டியில் வந்து மீட் பண்ணுது. ஓகே, இதை வச்சு நம்ம இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். பிடியும் கண்டுபிடிக்கணும், டிசி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் ப்ராப்ளம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரியாங்கிள் எடுத்துக்குவோம். இந்த ட்ரியாங்கிள் எடுத்துக்குவோம். ஏபிடி ட்ரியாங்கிள் ஏபிடின்ற ட்ரியாங்கிளை கன்சிடர் பண்ணோம். இந்த ட்ரியாங்கிளை எடுத்திங்கன்னா ட்ரிகனாமெட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது பிடி பை இது பிடி எதிர்பக்கம், இந்த தீட்டா, இந்த கோணத்தை எடுக்கிறோம். பை இது வந்து தீட்டான்னு வச்சுக்கிறோம். தீட்டா எடுக்கிறதுனால ரெண்டு சைடும் ஈக்குவல். பிடி பை சைன் தீட்டா ஈக்குவல் டு, அடுத்து இந்த சைடு எடுக்கிறோம். ஏபி பை சைன் எக்ஸ். இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் எக்ஸ்ன்னு வரும்போது அதுக்கு மறுபக்கம் எவ்வளோ வரும்? 180 மைனஸ் எக்ஸ். ஏன்னா ஒரு கோடு மேலே வரக்கூடிய ஆங்கிளுடைய அளவு 180 டிகிரி. இந்த பக்கம் 80 எக்ஸ் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து 180 மைனஸ் எக்ஸ். ஓகே, இது வந்து இதில் வந்து அந்த வேல்யூ அப்ளை பண்ணுவோம். பிடின்றது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அதை ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஒய் பை சைன் தீட்டா equal to AB that is 10 centimeter, 10 by sin x. ஓகே, இதில் இருந்து sin x டிரைவ் பண்ணோம்னா sin x இங்கே கொண்டு போயிருங்க, மிச்சத்தை பூரா அந்த பக்கம் கொண்டு போகிறோம். equal to 10, இந்த y கீழே வந்துடும். 10 by y, இந்த தீட்டா மேலே போயிடும், sin தீட்டா. ஓகே, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கோம். அடுத்து இந்த ட்ரியாங்கிள் எடுக்க போகிறோம். இந்த முக்கோணம் ஏடிசி, ட்ரியாங்கிள் ஏடிசி. ஓகே, இந்த ட்ரியாங்கிள் எடுத்துக்கிட்டு இதனுடைய ஆப்போசிட் எது? டிசி. டிசி பை திஸ் ஆங்கிள் சைன் தீட்டா ஈக்குவல் டு இந்த சைடு ஏசி பை சைன் 180 minus x. இந்த கோணம் எடுக்கிறோம். அப்போ ஆப்போசிட் சைடு எடுக்கிறோம். இந்த ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் வந்து அந்த வேல்யூ அப்ளை பண்ணுவோம். டிசி வந்து தெரியாது. டிசி எவ்வளவு? இது மொத்தத்தில் 6 சென்டிமீட்ரு. இதை ஒய்ன்னு வச்சுக்குவோம். அப்போ இதிலேருந்து இவ்வளோ இதுவரையும் எவ்வளோ இருக்கும்? 6 மைனஸ் ஒய், 6 மைனஸ் ஒய். அப்போ டிசி இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஒய் by sin theta equal to AC. AC-ன்றது எவ்வளவு? 14. 14 by sin 180 minus theta is equal to sin theta. எந்த ஒரு ஆங்கிளையும் 180ல இருந்து அதை லெஸ் பண்ணோம்னா இந்த வேல்யூ எவ்வளோ வருது, எக்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் sin theta. sin x வரும். அப்போ ஓகே, இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சைன் எக்ஸோட வேல்யூ தூக்கி இங்கே போட போகிறோம். ஓகே, 6 மைனஸ் ஒய் பை சைன் தீட்டா ஈக்குவல் டு 14 பை இன்ஸ்டெட் ஆஃப் சைன் எக்ஸுக்கு வந்து இந்த வேல்யூ கொடுக்க போகிறோம். 10 பை ஒய் இன்ட்டு சைன் தீட்டா. ஓகே, இப்போ 6 மைனஸ் ஒய் இங்கே வச்சுருங்க. 6 மைனஸ் ஒய் இந்த சைடு இருக்கட்டும். அந்த சைடில் 14, இந்த சைன் தீட்டா மேலே போயிடும் அங்கிட்டு போகும்போது.
sin theta. இந்த 10 by yன்றது வந்து தலைகீழாக மாறிடும், y by 10 ஆயிரும், y by 10. அப்போ 10 மேலே போயிடும், 10 by y into 10 by sin theta. இந்த sin theta அடிச்சிடும். அப்போ 6 minus y is equal to 14y by 10. அதாவது 6 minus y இந்த பக்கம் இருக்கும், sin theta மேலே போயிடும். அப்போ sin theta அடிச்சிடலாம். இது y by 10 வரும். 10 by yன்றது y by 10 ஆயிடும். இப்போ 14y by 10. ஓகே, அது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இப்படி போட்டுக்கலாம். 6 minus y அங்கே வச்சுக்கோங்க, 14 into sin theta. இது 10 by y into sin theta ஏற்கனவே இருக்குது. இப்போ இது வந்து மேலே போயிடும், 10 கீழே வந்துடும். 14 sin theta by 10 கீழே வந்துடும், y மேலே போயிடும், 14y. இந்த sin theta அடிச்சிடும். இப்போ 14y by 10. 6 minus y is equal to 14y by 10. இப்போ 6 minus y is equal to 14y by 10. இது 6 இங்கே வச்சுக்கோங்க. இந்த y அங்கிட்டு கொண்டு விட்டோம், 14y by 10 plus y. ஓகே, இப்போ y ரெண்டுலேயுமே இருக்குது, y காமனாக வெளியே எடுத்துரும்.